Namo Himalaya. ஓகே, இந்த சாசன் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அதை பற்றி சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாதவங்களுக்கு சொல்லலாம். சாசன் ஒன்ஸ், லைட் ஒர்க்கர் நிறைய கேள்விப்பட்டு இருக்கீங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அப்படின்றதும், அதாவது ஆழ்ந்த தூக்கத்துல இருந்து உங்களை எழுப்புறதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. இது நீங்க எவ்வளவு தூரம் அவேரா இருக்கீங்கன்னு தெரியல. ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம வந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் பிரச்சனையே சுற்றி வச்சு அது மட்டும்தான் உங்கள் பிளேட்டு முன்னாடி வந்து நிற்கிது. நீங்கள் எப்படியும் அட்லீஸ்ட் ஒரு வேலைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேலை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கலாமே, சரிங்களா? அந்த மாதிரி அந்த பிளேட்டில் எப்பயுமே ஒரு பிளேட்டில் உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. எவ்வளோ பிரச்சனை இருக்கும்? ஒரு 10 பிரச்சனை இருக்குமா? 10 பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கல, ஒரு 50 பிரச்சனை, எத்தனை பிரச்சனை? அவ்வளவுதானே. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 50 பிரச்சனை வச்சுட்டு சுத்திட்டு அது மேக்சிமம் என்ன கவரேஜ் பண்ணி மிஞ்சி போனா வந்து உங்களோட தேவைகள், அதாவது பர்சனல் தேவைகள், அதுக்கப்புறம் உங்களோட ஃபேமிலியோட தேவைகள். இதை தவிர வேற என்ன இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒண்ணுமே இல்லை. ஸோ உங்களுக்கு இவ்வளவுதான் தெரியுது, நீங்க இவ்வளவுதான் பாக்குறீங்க, அதுக்கப்புறம் பாக்குறதே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் உங்களை அப்படிதான் செட் பண்ணி வச்சிருக்கு. நீ இதை பண்ணு, நீ இந்த ஸ்கூல் படி, நீ இந்த காலேஜ் படி, இந்த வேலை கிடைக்கும், அப்புறம் இந்த கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்புறம் குழந்தைங்க வரும், அப்புறம் அதே சைக்கிள் ரிப்பீட், இந்த மாதிரியே தான் உங்களை சுத்திட்டு இருக்கு. யாருக்காவது இந்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்கா? இது நான் எதுக்கு படிக்கிறேன், இது படிச்சு என்ன ஆக போகுதுன்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு என்னைக்காவது தோணிருக்கா? ஃபர்ஸ்ட் அது என்னைக்கு தோணுதோ அதுதான் முதல் ஸ்டெப். ஞானத்துக்கு அதுதான் முதல் ஸ்டெப். இது எந்த வயசுல உங்களுக்கு வந்துச்சுன்னு தெரியல. ஸோ அதுதான் முதல். இது நீங்க எதுக்குன்னு ஒரு கொஸ்டின் பண்றீங்க பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின் தான் உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு லீட் ஆகும். நீங்களே தேடுறீங்க. பாருங்க, இப்போ எல்லாரும் படிக்கலாம், ஆனா உங்களுக்கு மட்டும் அந்த ஒரு கொஸ்டின் வந்துருக்கும், நம்ம எதுக்கு இப்போ இதை படிக்கணும், இப்போ எதுக்கு இந்த வேலைக்கு போகணும், சரி இது போய் என்ன பண்ண போறோம் அப்படின்றது ஒரு கொஸ்டின். நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், கொஸ்டின் கேளுங்க. கொஸ்டின் கேட்கறதுனால மரியாதை இல்லைன்ற அர்த்தம் கிடையாது. கொஸ்டின் கேட்கறதுக்கு தான் சிறந்த வழி. ஞானம் உங்களுக்கு வந்து தானா அவங்களே ஃபீட் பண்ணுவாங்க. த விஸ்டம், த நாலேஜ் ஃப்ரம் த ஹையர் ரியம் உங்களுக்கு அவங்க ஃபீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் எப்போ நடக்கும்னா, கண்மூடித்தனமா போகாம ஆட்டு மந்த மாதிரி அவங்க போனாங்க, இவங்க போனாங்க, நானும் போனேன், என் சீனியர் போனா, என் ரிலேஷன் போனான்னு சொல்லி போகாம, யார் ஒருத்தன் கொஸ்டின் கேட்குறானோ அவனுக்கு தான் அது கொடுக்கப்படும். தேடணும், நின்று கவனிங்கன்றது இதுக்கு தான் சொல்றது. இது சரி, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டா, உங்க மைண்டை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. உங்க மைண்டை ஸ்டாப் பண்றது ஏதோ பெரிய என்ன சொல்ற ரொம்ப ஈஸியான இது இல்லைன்னு தெரியும் தான், ஆனா அது ஈஸி தான். உங்களை அப்படி அதுவும் அந்த மேட்ரிக்ஸ் தான் அப்படி உங்களை செட் பண்ணி வச்சிருக்கு. சரி, என்ன இது போல எப்போ பார்த்தாலும் மேட்ரிக்ஸ் தான் செட் பண்ணி வச்சிருக்கு. மேட்ரிக்ஸ் யார் யாரு அப்படின்னா அதுக்குள்ளெல்லாம் ஜம்ப் அடிக்க முடியாது. உங்களுக்கு எப்போ கொடுக்கப்படுமோ கண்டிப்பாக அது கொடுக்கப்படும், சரிங்களா? எப்போ கொடுக்கப்படுமோ அது கண்டிப்பாக கொடுக்கப்படும். முதல்ல இந்த டோரை நம்ம திறப்போம். முதல்ல நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதை அந்த இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணா தான் மற்றது எல்லாம் தானா வந்து உங்களுக்கு இறங்கும். இது நான் வந்து தான் சொல்லணும், இல்லை அவங்க வந்து தான் சொல்லணும், இல்லை இவங்க வந்து சொல்லணும்லாம் இல்லை, அவங்களே வந்து சொல்லிடுவாங்க. இப்போ உங்களுக்கு நான் சொல்றது எதுவுமே புரியாத மாதிரி இருக்குல்ல. இதெல்லாம் ஏன் புரியாத மாதிரி இருக்குன்னா, முதல்ல வந்து அந்த மைண்டுன்ற அந்த வேல்வை கொஞ்சம் ஷட் ஆஃப் பண்ணினா தான் நான் சொல்றது என்னன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இல்லை நான் அந்த மைண்ட் உங்களுக்கு என்ன செய்யணும்னா, நான் சொன்ன மாதிரி அந்த பிளேட்ல ஒரு 4 பிரச்சனை, உங்களுக்கு ஒரு 4 பிரச்சனை, உங்க ஃபேமிலிக்குள்ள உங்களுக்கு ஒரு 4 பிரச்சனை, இந்த 8 பிரச்சனையை சுற்றி முடிக்கிறதுக்குள்ளே இது 24 மணி நேரமும் காலி ஆயிடும். இப்படிதான் உங்களுக்கு ஒரு வருஷமாகவும் போகுது. இப்படிதான் உங்களுக்கு இந்த 6 மாசமும் இப்போ ஜூனா முடிஞ்சிடுச்சு. 6 வருஷம் அஃப்கோர்ஸ் முடிய போகுது இல்லையா, இன்னும் ஒரு 6 வருஷம் தான், அதுக்கப்புறம் 25 அப்படி ஜம்ப் ஆயிடும். இப்படிதான் உங்க காலங்கள் ஃபுல்லா நீங்க கழுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். இப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு நீங்க எந்த ஏஜ்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல. இப்படியே போனா ஒரு 30-40 வருஷம் ஈஸியா எல்லாம் ஆகி போயிடும். சொல்றோம் இல்லையா, இப்போ இப்பதான் நம்ம சின்ன குழந்தைய பார்த்தோம், நீ இவ்வளோ வாழ்ந்துட்ட, இப்பதான் இல்லைன்னா இப்போ நம்மளே நம்ம சொல்லிக்குவோம், ஏன்னா இப்பதான் ஸ்கூல் படிச்சோம், அதுக்குள்ள எந்த வேலைக்கு வந்துட்டோமா, ஏன்னா இப்பதான் நம்மளுக்கு இப்போ கல்யாணமே ஆயிடுச்சா, இப்பதான் கல்யாணம் பண்ணோம், அதுக்குள்ள குழந்தையா இருந்துச்சா, என்னடா இப்பதான் கல்யாணம் பண்ணோம், அதுக்குள்ள வயசாயிடுச்சா. இதெல்லாம் எப்படின்னா நீங்க நினைச்சுக்கிறீங்க ஏதோ வந்து ரொம்ப டைம் வந்துட்டு ரொம்ப இதா இருக்கு,
எப்படி போகுதுன்னே தெரில அப்படின்ற மாதிரி. அது அப்படி இல்லை. நீங்கள் வந்து உங்களை அப்படி ஒரு ஃபுல் பேக்கேஜ் மாதிரி வச்சு சுற்றிட்டு இருக்கிறீங்க. என்ன சொன்னாலுமே உங்களுக்கு கண்ணு தெரியவும் மாட்டேங்குது. அதை தவிர்த்து உங்களால் பார்க்கவும் வைக்கவே முடியல. இத்தனை பேர் கிளம்பியும் நான் இப்பவும் சொல்கிறேன், ரொம்ப வருத்தமாக இருக்கு. இத்தனை பேர் கிளம்பி இத்தனை பேர் சொல்லியும், ஆனால் ஆப்போசிட் ஃபோர்ஸில் அடிக்கிறதுக்கு நிறைய பேர் கிளம்புறாங்க. அதை கம்பேர் பண்ண கொஞ்சம் கம்மி. பட் இதுக்கு முன்னாடி வந்து ஜென்ரேஷன், அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் இந்த எண்டிங் பீரியட்ல உட்காந்துட்டு எத்தனை பேர் இருக்கிறதுனால யாருமே பார்க்க மாட்டீங்க. மறுபடியும் உட்காந்து உங்க டெக்னாலஜியில் உட்காந்து ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கீங்க. அது அப்புறம் அந்த 4 பிரச்சனை. இதை தவிர வேற என்ன பார்த்துட்டு இருக்கீங்க லைஃப்லன்னு எனக்கு தெரியல. இதுக்கு இடையில ஏதோ ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள்னு சொல்லி அதுவும் அந்த மேட்ரிக்ஸ் அந்த டேப் தான் கொடுக்குதுன்ற அந்த உணர்வும் இல்லாமல் போயிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃபேமிலியை விட்டுருங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ஃபேமிலியெல்லாம் நான் விட சொல்லலை. உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நான் விட சொல்லலை. ஆனால் அதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு எது உண்மையான ஆற்றல், அதுதான் நான் திருப்பியும் சொல்ல, இந்த மெய்யான ஆற்றலை பார்க்காம, ஐ திங்க் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இந்த மெய்யான ஆற்றலை பற்றியே தெரியாமல் நீங்கள் ஏதோ ஒரு ஆற்றலில் சுற்றிட்டு அது உங்களை ஆட்டி படைக்கும். அப்புறம் எதுக்குன்னே தெரியாமல் ஒரு நாள் செத்தும் போயிடுவீங்க. அவர் மறுபடியும் இங்கே தான் கொண்டு வந்து விடுவாங்க. இது பல பிரச்சனை இருக்கு. இந்த சைக்கிள் எந்த லைஃப் சைக்கிள் அப்படின்னு இருக்கு சரிங்களா? அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க தமிழ்லயே. அந்த மாதிரி அந்த லைஃப் சைக்கிள்குள்ள போக பிரேக் பண்ற வழியை பாருங்க. இந்த நாலு பிரச்சனையும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வயசாயிடும் சீக்கிரமா. ஃபீலிங் பண்றதுலேயே உங்களுக்கு வயசே போயிடும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு. அதனால அந்த 4 பிரச்சனையை விட 4 பேருக்கு உதவுற வழியை பாருங்க. அந்த 4 பிரச்சனை இல்லை, சாரி 8 பிரச்சனையை மொத்தம். ஓகே, 8 பிரச்சனைல 2வது மைனஸ் ஆகும். எழுதி தர 2வது மைனஸ் ஆகும், சத்தியமா மைனஸ் ஆகும். அப்புறம் 6 பிரச்சனை தானே. அப்போ நீங்களும் ஆட்டோமேட்டிக்காக போய் இன்னும் ஒரு 8 பேருக்கு நீங்கள் போய் சேவை பண்ணுவீங்க, தானம் பண்ணுவீங்க, கருணையில் இருப்பீங்க. அந்த ஸ்டேட்டஸில் இருந்தீங்கன்னா இந்த 6 பிரச்சனையும் உங்களுக்கு முட்டையாகவே போயிடும். கார்மிக் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் கண்டிப்பாக அந்த வீரியமும் குறையும், உங்களுக்கு முட்டையாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு தயவுசெய்து கொஞ்சம் வெளியில் வந்து மற்றவங்களுக்குன்னு ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஒரு 10 ரூபா, ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபாவது கொடுக்குற வழியை பாருங்கள். இல்லை ஒருத்தருக்காவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. பேசும்போது கண்டிப்பாக இதை பற்றி பேசுவோம். இது என்ன ஒரு இந்த எசன்ஸ், இந்த வீடியோட எசன்ஸ் என்னன்னா, அந்த 8 பிரச்சனை மட்டும் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காதீங்க. அது ஒன்றுத்துக்குமே உதவாது. இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை தான். அப்பயே நீங்கள் யோசிங்க, இது ஏன் எல்லாரும் ஒரே மாதிரி ப்ரோக்ராம் பண்ண மாதிரியே இருக்கேன்னு. அந்த ஒரு விழிப்பு உணர்வு தன்மையிலையாவது, அந்த கான்ஷியஸ் லெவல்லையாவது தயவு செஞ்சு யோசிங்க. கண் முழிச்சு பாருங்க. நிறைய பேர் முழிச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் மொழிங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சியை தயவு செஞ்சு பண்ணுங்க. யாராவது ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்டார் கிட்ட, ஒரு குரு கிட்ட தீட்சை வாங்கி பயிற்சி பண்ணுற வழியை பாருங்க. எல்லா பிரச்சனையும் சத்தியமாக சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, ஒன்றுனா குறைஞ்சிரும். அப்புறம் அந்த 8 பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் வேற யாராவது ஒரு 8 பிரச்சனையை எடுத்து உங்கள் பிரச்சனையை வச்சு நீங்கள் பார்ப்பீங்க. அதுவும் உங்கள் கார்மிக் பாயிண்ட்ஸில் செய்யணும். சரிங்களா? நமோ ஹிமாலயா. Sending you all love and light. Become the light particle. ஒளியாக மாறுங்கள்.